திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நமக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் எல்லா தொழில்களையும் செய்ய வல்ல முதல் கடவுள் தானே, அப்போது அழித்தலாகிய ஒரு தொழிலை மட்டுமே செய்பவர் அப்படின்னு கருதும்படியாக அவரை சங்காரக் கடவுள் அல்லது அழித்தல் கடவுள் அப்படின்னு சைவ நூல்கள் குறிப்பிடுவது எதற்கு? இதுக்கு பதில் பார்த்தோம்னா, படைத்தல் முதலிய எல்லா தொழில்களும் சிவபெருமானுடைய தொழில்களே ஆகும். அதனால் அவன் படைத்தல் கடவுளாக இருக்கிறான், காத்தல் கடவுளாகவும் இருக்கிறார், அழித்தல் கடவுளாகவும் இருக்கிறார். இருந்தாலும் அவர் அழித்தல் தொழிலை சிறப்பாக உடையவன் அப்படிங்கிறதையே நூல்கள் பெரிதாக எடுத்து சொல்லுது. அவர் முதுகாட்டில் ஆடரங்காக கொள்ளுதலையும், சாம்பல் பூச்சும், எலும்பு மாலையும், தலைமாலை முதலிய அவருடைய கோலங்களை எல்லா இடத்துலையும் எடுத்து கூறி அவரை அழித்தல் கடவுள் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லப்படுது. இவ்வாறு அழித்தல் தொழிலை முதல்வனுக்கு இலக்கணமாக எடுத்து ஓத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அழித்தல் தொழிலை செய்பவர்தால்தான் எல்லா தொழில்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்லுது. படைத்தல் காத்தல் ஆகிய மற்ற இரு தொழில்களையும் செய்வோரில் தம் தொழிலுக்கு மட்டும் உரியவரே அன்றி எல்லா தொழிலையும் செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதனால தான் அழித்தல் தொழில்தான் முத்தொழில்கள்லையும் சிறந்து நிற்கிறது அப்படிங்கிறது புலனாகும். பேரொளி கால அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னு நூல்களில் கூறப்பட்டிருக்கு. அப்போது எல்லா உலகங்களும் எல்லா உயிர்களும் ஒருங்கே முழுவதாக ஒடுக்கப்பட்டு விடும். அந்த முற்றளிப்பு செய்பவர் யார்? அதனை செய்பவன் படைப்பு கடவுளா? அப்படின்னா அவருக்குரிய தொழில் படைத்தலாகிய ஒன்று மட்டும்தானே. அது பற்றி தானே அவர் படைப்பு கடவுள் அப்படின்னு பெயர் பெற்றார். அப்போ முற்றளிப்பை செய்வதற்கு உரிமை அவருக்கு கிடையாது. படைப்பு கடவுளுக்கு சொன்னது தான் காத்தல் கடவுளுக்கும் பொருந்தும். அவர் காத்தல் செய்கிறதுனால தான் அவருக்கு காத்தல் கடவுள் அப்படின்னு பேர். அப்போது இது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கும் முற்றளிப்பு செய்கிறதுக்கு உரிமை பட்டவர் இல்லை. படைப்பவனுக்கும் காப்பவனுக்கும் அழித்தல் தொழிலோடு எந்த வகையிலும் இயைபு இல்லை அப்படின்னு நமக்கு புலனாகிறது. மேலும் அடுத்த பதிவில் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.